ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 44 செஸ்ட் சைஸுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட போகிறோம். இதுதான் saree கிளாத்து. இதுக்கு ப்ளவுஸ் பிட்டு பத்தலை, அதனால் நான் 1/2 மீட்டர் தனியாக எடுத்திருக்கேன் ஸ்லீவுக்கு மட்டும். அண்ட் தென் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் என்னோடய மெத்தடில் நான் கட்டிங் போட போகிறேன். அளவு ப்ளவுஸில் நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அதை எப்படி நான் ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அளவு ப்ளவுஸ் நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுருக்கமாக இருந்தால் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட உயரமும் அகலமும் அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டும் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவை கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். பின்னாடி ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் 23 இருக்குது. ப்ளவுஸோட உயரம் அந்த ஷோல்டர்லேருந்தே எடுத்துக்கலாம். 14 இருக்குது. 14 அதே 14 கொஞ்சம் தள்ளி நான் சென்டரில் வைக்கிறேன், ஏன்னா நெக்கோட டெப்த்து பார்க்குறதுக்காக. 14 இன்ச்லேருந்து பார்க்கும்போது நமக்கு 9 இன்ச்சு நெக்கோட டெப்த்து, அதாவது நெக் இறக்கம், கழுத்து இறக்கம். நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஹோல் மெஷர் பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஆர்ம்ஹோல் மெஷர் பண்ணி எடுக்கிறோம். ஆர்ம்ஹோல் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம அளவு சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போது 9.25 ஒரு புள்ளி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரோட விட்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3 இன்ச் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஸ்லீவோட அளவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்லீவோட உயரம் இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து அங்கேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் இதில் நம்ம எடுக்கணும் திருப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படியே நம்ம உயரம் மெஷர் பண்ணிக்கலாம். 7 இன்ச் இருக்குது. அப்படியே ஸ்லீவோட ஆஃப் ரவுண்டு, அதாவது கை சுற்றளவோட பாதி, அப்படியே நம்ம எடுக்கும்போது 7.25 இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோன்றதை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம ப்ளவுஸ் வர்டிக்கலாக இருக்கும்போது மெஷர்மெண்ட் எடுத்து, இப்போ ப்ளவுஸ் நம்ம சைடு திருப்பி போட்டு, அதாவது ஹாரிசான்டலாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த பஸ் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. அண்டர் பஸ்ட்டோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் நெக் டெப்த்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரண்ட் சைடில் நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள். இப்போ நம்ம கடைசியாக ஹிப் ரவுண்ட், அதாவது இடுப்பு சுற்றளவை எடுத்துக்கலாம். ஹிப் ரவுண்ட் மெஷர் பண்ணும்போது நம்ம கொக்கிப்பட்டி சைடு இருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுங்க. 40 இன்ச்சு இருக்குது இடுப்பு சுற்றளவு. அவ்வளோதான், நம்ம எல்லா அளவுகளுமே எடுத்துட்டோம். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கலாம். அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷோல்டர்லேருந்து பஸ் பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணி நான் கிராஸ் பண்ணுறேன். ப்ளவுஸை கிராஸ் எடுக்கும்போது தான் கிராஸ் கட் இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்க கிளாத் எக்ஸ்பேண்ட் ஆகலை. ஸோ கிராஸில் இழுக்கும்போது மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு, கிராஸ் கட் ப்ளவுஸு இல்லை. இந்த ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். அதனால தான் நம்ம 44 செஸ்ட் சைஸ்க்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம், செஸ்ட் ரவுண்ட் நம்ம மெஷர் பண்ணும்போது 23 இன்ச்சு வந்தது இல்லைங்களா? அப்போது 23 சேர்ந்து 47 தானே சைஸு. நம்ம 44 சைஸுக்கு தானே கட்டிங் போடுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 47ல் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு 44 சைஸ் வந்துடும். ஏன்னா அதுதான் செஸ்ட் ரவுண்டோட ஒரிஜினல் மெஷர்மெண்ட். அந்த 3 இன்ச்சு பாடி லூஸ். நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த பாடி லூஸோடு சேர்த்து தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். எதுக்கு ஒரிஜினல் செஸ்ட் ரவுண்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்றதை நான் போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம். 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மார்க்கை நான் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளியும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். அடுத்து நெக் ஓப்பன் 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டும் அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.25. அதே நான் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே 7.25. இப்போ மேலேருந்து டவுன் அந்த எல் ஷேப் வர இடத்துலையும் நான் அந்த 7.25 நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7.25 எப்படி வந்ததுன்னா, செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6, அதாவது 44 டிவைடட் பை 6. 44 6ஆல் வகுத்தா நமக்கு 7.25 கிடைக்கிது. அதுதான் நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டும் அப்படியே ஆர்ம்ஹோலோட மெஷர்மெண்ட்டும். இந்த ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான் வரும். நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன்.
அடுத்து நம்ம ஹிப் ரவுண்ட் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். 40 இன்ச் இல்லைங்களா, 40/4 அப்போ 10 இன்ச்சு. நமக்கு 10 இன்ச்சில் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து அந்த எல் ஷேப் வருது இல்லைங்களா, அதில் சென்டரில் நான் மார்க் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த எல் ஷேப் பகுதியிலேருந்து 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கர்வ் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரணும். இப்போ 10.5 இன்ச் இருக்குது. அளவு ப்ளவுஸில் நமக்கு 9.25 ஒரு புள்ளி இருந்தது இல்லைங்களா, இப்போ நமக்கு அந்த 9.25 நமக்கு இப்போ வரணும். நான் இப்போ அந்த எல் ஷேப்பை 1 இன்ச்சு குறைச்சி நான் மேலே லைன் போட்டுக்கிறேன். அங்கேருந்து அந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆர்ம் ஹோலோட சுற்றளவு மொத்தம் பார்த்திங்கன்னா 19 கிட்ட வருது. ஆர்ம் ஹோலோட எல் ஷேப் மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம ஃபார்முலா படி தானே மார்க் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா செட் ஆகுமா, சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லாரோட ஆர்ம் ஹோல் ரவுண்டும் டிஃப்ரெண்ட்டு. யூஸ்வலாக ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்களுக்கு ஆர்ம் ஹோல் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த 9.25 வர்ற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். நான் இன்னுமே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த 9.25 ஒரு புள்ளின்றது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் நினைக்கலாம் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் மேலேயே போட்டு நம்ம மார்க் பண்ணலாம் இல்லைங்களான்னு. ஏன்னா மார்க் பண்ணலாம், ஏன்னா இது ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ்ன்றதுனால ரொம்பவே எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும். எக்ஸ்பெண்ட் ஆகிருந்ததுனால நமக்கு அளவுகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எச்சு கம்மியாகும் அளவுகள். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். ப்ளஸ் சைஸுக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே நான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். ப்ளவுஸை மேலே போட்டு நான் மெஷர்மெண்ட் எடுக்கவே மாட்டேன், மார்க் பண்ணவே மாட்டேன், மெஷர்மெண்ட் மார்க் பண்ணவே மாட்டேன். நான் இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே கட்டிங் பண்ணுவேன். அதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக் ரவுண்டும் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம டாட்டும் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட ஹைட்டு 4 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துக்கலாம். 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் ஓப்பன் 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். நான் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். எல் ஷேப்பில் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அந்த எல் ஷேப் கிட்டத்தட்ட 1.5 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணி அந்த எல் ஷேப்பை போட்டு நம்ம 9.25 வர அளவுக்கு ஆர்ம் ஹோல் வர அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டும் மார்க்கிங்கும் ஃப்யூச்சரில் நான் செப்பரேட்டாகவே ஆர்ம் ஹோல்காகவே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டாட் மார்க் பண்ணோம், நெக் மார்க் பண்ணோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். இன்னுமே டீட்டெயில்டாக ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்தடுத்து வீடியோஸு கொடுக்குறேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் தனித்தனியாகவே வீடியோஸ் கொடுக்குறேன். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி, ஸ்லீவ் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் பார்ட்டு மேலே போட்டு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு. நெக்ஸ்ட் அந்த சைடு ஓப்பனில் மட்டும் நான் க்ராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பார்ட் போட்டு ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எடுத்துடுறேன். அப்படியே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காகவும் மார்க் பண்ணிவிட்டு நான் 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் டெப்த்து போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் செக் பண்ணிக்கிறேன். அதே 7.25 இருக்கான்னு. அதே 7.25 கொஞ்சம் கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த எல் ஷேப்பை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம மெஷர்மெண்ட் சரியாக இருக்கான்னு ரீசெக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நான் செஸ்ட் ரவுண்ட் சரியாக இருக்கா, சரியாக அதே அளவில் மார்க் பண்ணியிருக்கேனான்றதை செக் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஆர்ம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளி, அதாவது குழிவு வெட்டுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் 4.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து பஸ் பாயிண்ட் 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படியே 13.5 இன்ச்சு அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணுறேன். இப்போ டாட்டோட அகலம் மார்க் பண்ணலாம். டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா நான் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இப்போ சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ டாட் கிட்ட மார்க் பண்ணியிருக்கிறது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ அண்டர் பஸ் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அங்கேருந்து மேலே நோக்கி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். அப்பெக்ஸ் பாயிண்ட் 4.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் சைட்லேருந்து. இப்போ லைன் போட்டிருக்கிற லைன் வெளியில் வந்திருக்கு. அப்போ அங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் டாட்லேருந்து அந்த 4.25 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்லேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கனெக்ட் பண்ணணும். அப்போது கப் ஷேப்பு நமக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிரும்.
நெக்ஸ்ட்டு மெயின் டாட்லேருந்து ஒரு 3/4 இன்ச் மேலே ஏற்றி சென்டர் டாட்டை மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி எல் ஷேப்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்துட்டு இந்த 3 பார்ட்டுக்குமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வரணும். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த 3 டாட்டுமே. ஃப்ரண்ட் பார்ட்டுமே அகைன் ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். நம்ம பேக் கட் பண்ணி முடித்தோடனே நம்ம கிளாத்தை நம்ம பக்கமாக திருப்பி போட்டு நம்ம பேக் பார்ட்டை கிளாத் மேலே போட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி முடித்தோடனே அளவு செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் ஆமோலும் மார்க் பண்ணியிருக்கோம். ஆமோல் டெப்த்தும் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அண்டர் பஸ்ட், ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் டு அண்டர் பஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து டாட்டோட விடுத்து, டாட்டோட அகலமும் 1/2 இன்ச்சு கிட்ட நம்ம மார்க் பண்ணோம். அடுத்து இந்த சைடு நெக் ஓப்பன் சைடும் அவுட்டர் ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து ஷேப்புக்காக 1 இன்ச்சு அல்லது அந்த சைடு வந்துட்டு 2 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணோம். மார்க் பண்ணி லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபெக்ஸ் பாயிண்ட் 4.25 வந்தது இல்லைங்களா, இங்கே நமக்கு டாட் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நமக்கு அந்த 4.25 இந்த சைடு வரணும். அதனால் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணி கிராஸாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 3/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி அதில் சென்டர் டாட் எடுத்திருக்கேன். ஆமோ லைன்லேருந்து 3rd டாட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 டாட்டுக்குமே 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்க, ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் இன்னுமே டீட்டெயிலாகவும் டெடிக்கேட்டடாகவும் பிகினர்ஸ்க்காகவே நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் செப்ரேட்டாக அதுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லியே நான் செப்ரேட்டடாக அதுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ மார்க் பண்ணியிருக்க டாட்லலாம் அந்த குத்தூசி வச்சு நான் வந்து ஒரு நீடில் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பேக் சைடும் அதோட இம்ப்ரெஷன் விழணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் நான் குட்டி குட்டி நாட்சஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நமக்கு வந்து ஈவனாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ண போகிறோம், ப்ளவுஸோட பட்டி. இப்போ பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம போட்டுக்கணும். ஈவனாக நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பேக் பார்ட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, பேக் பார்ட்டில் அந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, லைன் போட்டிருக்கேன். அந்த லைன்லேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். அந்த லைன்லேருந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து ஹைட் வரும். இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் சைடு வந்து 3.25 இருக்குது, அவுட்டர் சைடு வந்துட்டு 4 இன்ச்சு இருக்குது. இப்போது அகெயின் ஒரு வாட்டி அகலம் வந்து செக் பண்ணிக்கலாம். 4.25 அது நெக்ஸ்ட்டு டாட்லேருந்து அதே 4.25 நெக்ஸ்ட்டு டாட் லைனில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு 13 இன்ச்சு வருது. 13 இன்ச்சு தான் பட்டியோட அகலம். மீதி இருக்கிற லைனிங்கை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்துட்டு நம்ம 4 கிளாத் கொடுக்கணும் திக்னஸ்க்காக. இப்போ நான் டபுளாக மடித்து 4ஆக போடுறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து கிளாத் பார்த்துதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்படி நம்ம வந்து கிளாத் போடக்கூடாது. நான் வந்து இப்படி என்னோடய ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேருந்து என்னோடய ரைட் சைடில் போடுறேன் கிளாத்து. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்லீவோட அகலம் ஒட்டு இல்லாமல் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படி வெர்டிக்கலாக போட்டோம்னா நம்ம சைட்லேருந்து ஆப்போசிட் சைட் போட்டோம்னா நமக்கு வந்து கிளாத் வந்து ஒட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்துட்டு டர்ன் பண்ணி கிளாத் போட்டு மார்க் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மாதிரி கிளாத் வந்து மடித்து போட்டிருக்கேன்னு. ஆஸ் யூஷுவல் ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைனு 1/2 இன்ச்சு வந்துட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு. இப்போ 7 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு 7.5 இன்ச்சை நம்ம வந்து உயரம் மார்க் பண்ணிக்கிறோம். அகலம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே தள்ளி நான் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணுன்னா அளவு ப்ளவுஸை வந்துட்டு நான் உங்களுக்கு மேலே போட்டே காட்டுறேன். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணாமே நான் கட்டிங் போட்டு காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா, மார்க் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் இது வந்து கரெக்டாக வருமா இல்லையான்னு. ஒன்ஸ் நம்ம செக் பண்ண பிறகு இப்போ நான் மேலேருந்து டவுன் பண்ணி 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைடில் இருந்து, அதாவது ஃப்ரண்ட் சைடு நம்மளோட சைடில் இருந்து நான் 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அங்கே ஆர்மோல் லைனில் நான் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து நான் வந்து ஷேப் கொடுக்குறேன். ஸ்லீவோட ஷேப் வந்து நம்ம அங்கே வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே கொடுக்குறேன். ட்ரா பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். 7.25 இல்லைங்களா, 7.25
ப்ளஸ் தையலுக்காக 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறேன் ஸ்லீவோட ஷேப்பு. நீங்களும் அதே மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸ்லீவ் கட்டிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா அளவுகளும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸ்லீவ் அலோ ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து வச்சு கட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நான் வந்து பேக் பார்ட்டையும் நான் இங்கே மேலே போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அலோ ப்ளவுஸ் இல்லாமல் தானே நம்ம கட்டிங் போட்டோம் பேக் சைடு பேக் பார்ட்டு. இப்போ அதே பேக் பார்ட்டை வந்துட்டு மேலே போட்டு நான் அந்த நாட்சஸ் போட்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். கரெக்டாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ரெண்டுமே வந்து வச்சு காட்டினேன். கரெக்டாக வந்திருக்கு கட்டிங் ஷேப்பு எல்லாம். மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு குட்டி நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 2 லைனிங் கிளாத்துமே நம்ம பிரித்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஒன் சைடாக அதாவது நம்ம வந்து ஸ்லீவோட டெப்த் ஃப்ரண்ட் ஆர்மோல் டெப்த் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக 1/2 இன்ச் மேலே எடுக்கக்கூடாது. இது ஃப்ரண்ட் தான்றதுக்காக அங்கேயும் ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து மிச்சம் இவ்வளோ தான் கிளாத் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். நான் மொத்தமாகவே வந்து 1.5 மீட்டர் கிளாத் எடுத்திருந்தேன் லைனிங் கிளாத்து. ஏன்னா ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ்ன்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக லைனிங் எடுத்தோன்னா மட்டும்தான் நம்மளால் தாராளமாக ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஒட்டு வர மாதிரி இருக்கும். நிறையா டைம் எடுக்கும். அல்லது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் அப்படி அதிகமாக லைனிங் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒட்டு இல்லாமல் ஃபினிஷிங்காக நீட்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ மிச்சம் இருக்கிற கிளாத்தில் அகலம் செக் பண்ணிவிட்டு நான் அதை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்து போட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டிருக்கேன். நம்ம அகலம் செக் பண்ணும்போது எவ்வளோ வந்தது, நம்ம 13 இன்ச்சு அகலம் இல்லைங்களா, அந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போது ஃப்ரண்ட் ஓப்பன் சைடு வந்துட்டு நமக்கு 3.25 இருந்தது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடில் 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அபெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு 4.25 இன்ச்சு இருந்தது இல்லைங்களா, அந்த 4.25 இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு லைன் போட்டுட்டு அந்த 4.25 இன்ச்சுக்கு ஒரு வர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுட்டு அங்கே மேலேருந்து 1 இன்ச்சு டவுன் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ஷேப்புக்காக அந்த போர்ட் ஷேப் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஸ்கேல் எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு. நீங்களும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஷேப் நல்லா வரும். நமக்கு போர்ட் ஷேப்பு, நமக்கு கப் ஷேப்பும் அழகாக வந்து சீட் ஆகும். நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அந்தளவுக்கு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எந்த அளவுக்கு நீங்கள் அடியில் நீங்கள் பிடிச்சி தைப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸு டபுள் லேயராக கொடுக்கறதுனால நமக்கு வந்து எப்போவுமே திக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபிட்டிங்காகவும் இருக்கும். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அதே மாதிரி ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். நமக்கு ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுக்காக ஃப்ரண்ட்லேயும் ஒரு கட் கொடுத்துக்கிறேன். அது ஃப்ரண்ட் சைடுன்றதுக்காக. இப்போது ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சது. அளவு ப்ளவுஸ் மேலே போடாமல் அளவுகள் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மேலும் எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.